எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெள்ளை எள்ளு உருண்டை எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க. இது ரொம்ப சூப்பரா இருக்கும். செய்யறதும் சுலபம் தாங்க. டேஸ்டும் நல்லா இருக்குங்க. இது வந்து 10 டேஸ் கூட நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாது. பாகு எடுத்து தான் செய்ய போறோம். இது மாதவிடாய் பிரச்சனை உள்ள பெண்களுக்கு தினமும் ஒரு உருண்டை குடுங்க. ரொம்ப நல்லது. இப்ப எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இத செய்யறதுக்கு நான் மெஷரிங் கப்ல 1 கப்பு அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க எள்ளு சுத்தமா இருக்கு. அதனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். கல்லு ஏதாவது இல்லாம சேர்த்துக்கோங்க. இப்ப இத ஒரு கடாய்க்கு மாத்தி வறுத்து எடுத்துக்கலாம். கேஸ லோ டூ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா கலர் மாறிடும். அப்புறம் தீஞ்சிரும். அப்புறம் உருண்டை கசந்துரும். இது நல்லா வறுபட்டது ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜுக்கு இத ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டுருங்க. ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. எள் அளந்து அதே கப்லயே 1 கப்பு வெல்லம், 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரையட்டும். இப்ப இதுக்கு தேவையான பொருட்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கப்பு இல்லன்னா தட்டுல கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. இதுல தான் பாகு செக் பண்ண போறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க வாசனைக்கு. நான் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலைய வறுத்து தோல் நீக்கிட்டு எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்லன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதே மாதிரி எந்த தட்டுல நம்ம உருண்டை பிடிக்க போறோமோ, அந்த தட்டுல நெய் தடவி எடுத்துக்கோங்க. அந்த தட்டுலயே ஒரு ஓரமா 1 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம உருண்டை பிடிக்கும்போது தேவைப்படும். 1 ஸ்பூன்லயும் ஃபுல்லா நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் பாகு ரெடி ஆகிட்ட பிறகு நம்ம பண்ண முடியாது. பாகு ரெடி ஆகறதுக்கு முன்னாடியே பண்ணாதான் பண்ண முடியும். பாருங்க இது இன்னும் கரையல, கரையட்டும். கரைஞ்ச ஸ்டேஜ்ல அந்த ஏலக்காய் பொடிய சேர்த்து கலந்து விட்டுருங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இப்ப இத நான் வடிகட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். வடிகட்டி எடுத்துட்டு வந்து மறுபடியும் கடாய்க்கு சேர்த்துட்டேன். இது கொதிக்கட்டும். நல்லா கொதி வரணும். கொதிச்சு வரும்போது இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு 2 டிராப் எடுத்து அந்த தண்ணி கலந்த தட்டுல சேர்த்து பாருங்க. இது தண்ணீல கரைஞ்சு போகுதுன்னா, பாகு ரெடி ஆகலன்னு அர்த்தம். கையில எடுத்து பால் மாரி உருட்ட வந்ததுன்னா, பாகு பக்குவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப இது ரெடி ஆகல. கரைஞ்சு போகுது. எடுக்க வரல. இன்னும் நல்லா கொதிக்க விடணும். இந்த பாகு எடுக்கிற ஸ்டேஜ் மட்டும் கொஞ்சம் கரெக்ட்டா பண்ணிட்டா, உருண்டை சூப்பரா வந்துருங்க. இன்னும் நல்லா கெட்டியா இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல மறுபடியும் செக் பண்ணி பாருங்க. அடுப்ப லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இப்ப இது எடுக்க வருது பாருங்க. உருண்டையா பால் மாதிரி வரும். இப்ப கையில எடுக்க வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல இத கையில எடுத்து நம்ம உருட்டுனா, ஒரு பால் மாரி உருண்டு வரணும். அதுதான் கரெக்ட்டான பக்குவம். உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். பால் மாரி வந்திருக்கு பாருங்க. இது சரியான ஸ்டேஜ் இது. இந்த பால் நம்ம திரும்ப அந்த தட்டுல போடும்போது டங்குன்னு ஒரு சத்தம் கேட்குங்க. கரெக்ட்டான பக்குவம் அது. இந்த ஸ்டேஜ்ல அடுப்ப முழுவதுமா லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு வறுத்து வச்சிருக்கிற எள்ளு சேர்த்துக்கோங்க. கூடவே வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலரி குடுத்துக்கிட்டே இருங்க. இது அந்த வெள்ள பாகோட சேர்ந்து நல்லா கலந்து திரண்டு வரணும். அந்த அளவுக்கு கலரி குடுத்துக்கிட்டே இருங்க. கைவிடாம கலருங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டா பாகு முறிஞ்சிடும். உருண்டை பிடிக்க வராது. உதிர உதிரா ஆகிடும். இது மாதிரி சூடு இருக்கும்போதே இந்த கரண்டில ஒட்டிட்டு இருக்கத இன்னொரு கரண்டி வச்சு எடுத்து விட்டுருங்க. இது ஆறிடுச்சுன்னா கரண்டிலே ஒட்டிக்கும். எடுக்க வராது. இது இன்னமும் நல்லா திரண்டு வரணும். அந்த வெள்ள பாகோட சேர்ந்து அல்வா மாதிரி நல்லா திரண்டு வரணுங்க. அந்த ஸ்டேஜுக்கு வரையும் கலரி குடுத்துக்கிட்டே இருங்க. பாருங்க இப்ப நல்லா திரண்டு வந்திருக்கு. இது மாதிரி திரண்டு வரணும். இது கரெக்ட்டான ஸ்டேஜ். இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நெய் தடவி வச்சிருக்க பிளேட்டுக்கு முழுவதுமா மாத்திருங்க. சூடோட இருக்கும்போதே முழுவதுமா மாத்திருங்க. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வைக்க வேண்டாம். எடுத்து வைக்கும்போதே நம்ம அகலமான பெரிய தட்டா எடுத்து வச்சுக்கோங்க. சூடு இருக்கும்போதே எடுத்து வச்சுருங்க. இல்லன்னா இறுகிடுச்சுன்னா எடுக்க வராது. அப்படி எடுக்காம நீங்க விட்டுட்டீங்க, இறுகிடுச்சுனாலும் பரவால்ல. திரும்பவும் அடுப்புல வச்சு லோ ஃப்ளேம்லயே வச்சு லேசா கலரி குடுங்க வந்துரும்.
இப்ப இந்த நெய் தடவின ஸ்பூன் எடுத்து கரண்டில இருக்கிறதையும் எடுத்து விட்டுருங்க. அதுல நெய் தடவி தடவி செய்யும்போது ஒட்டிக்காது வந்துரும். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஸ்பீடா நம்ம செய்யணும் எல்லாமே. இறுகிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க முடியாது. திரும்பவும் அந்த ஸ்பூன நெய்ல தடவிட்டு, மறுபடியும் இந்த எடுத்து வச்சிருக்கிற எள்ள பாதி பாதியா நம்ம எந்த அளவுக்கு உருண்டை பிடிக்க போறோமோ, அந்த அளவுக்கு குட்டி குட்டி போர்ஷனா பிரிச்சு வச்சுருங்க. மொத்தத்தையும் பிரிச்சிட வேண்டாம். ஒரு 5 உருண்டை, 10 உருண்டைக்கு மட்டும் கொஞ்சம் பிரிச்சு வைங்க. மறுபடியும் திரும்ப இதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது மாரி பிரிச்சு வச்சுட்டு, கையில நெய் தடவிக்கோங்க. நெய் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. சுட்டுடுங்க இது. இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். இது சூடா இருக்கும்போது தாங்க உருண்டை பிடிக்கணும். ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது. ஷேப்பே வராது. இப்ப எடுத்து வச்சிருக்க சின்ன போர்ஷன்லேருந்து எடுத்து கையில வச்சு நல்லா உருண்டை பிடிங்க. உருண்டை பிடிக்கும்போதே கொஞ்சம் அழுத்தம் குடுத்து உருண்டை பிடிங்க. அப்பதான் அது நல்லா இறுகி பிடிச்சுக்கும். அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இன்னொரு உருண்டை பிடிச்சு காமிக்கிறேன் பாருங்க. கையில நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு ஒரு போர்ஷன் எடுத்து திரும்பவும் உருட்டுங்க. உருட்டும் போதே உள்ளங்கையில அழுத்தம் குடுத்து உருட்டிக்கோங்க. அப்பதான் அது இறுகி இருக்கும். இதே மாதிரி மொத்த எள்ளையும் உருண்டை பிடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ரெடி ஆகிருச்சு எள்ளுருண்டை. டேஸ்ட்டா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னுமே நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.